அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. ரொம்ப டேஸ்டியான இந்த டொமேட்டோ பச்சடி இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முன்னெல்லாம் இந்த டொமேட்டோ பச்சடி மேரேஜில் அதிகமாக வைப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீ ரைஸ் பிரியாணி கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த டொமேட்டோ பச்சடி செய்கிறதுக்கு அளவுகள்லாம் தேவையில்லை. எவ்வளோ டொமேட்டோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் சேர்த்தா சீக்கிரமாக குக் ஆகி வரும். ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து சுகர்லேயே குக் ஆகணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இதில் ஒரு ஏலக்காய், லவங்க, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. விருப்பமாக இருந்தால் திராட்சை, பேரிச்சப்பழம், முந்திரி சேர்த்துக்கலாம். இதோட நெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் இதில் வெறும் டொமேட்டோ, சுகர், ஏலக்காய், லவங்கம், பட்டை சேர்த்து குக் பண்ணி எடுத்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான டொமேட்டோ பச்சடி ரெடி. இதுக்கு டொமேட்டோ ஜாம் கூட சொல்லுவாங்க. இந்த டொமேட்டோ பச்சடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.